மதிமுகவிலிருந்து விலகிய மாசிலாமணி திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவர் கருணாநிதி பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திட்டங்களை தீட்டிய போது அண்ணா அவர்கள் இதே மண்டபத்தில் இங்கே இருக்கின்ற திராவிட இயக்க தலைவர்களை எல்லாம் நினைத்து அவர்கள் ஆற்றிய தொண்டு, அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானங்கள், அவர்கள் உருவாக்கிய எழுச்சி இவர்களெல்லாம் விழும்போய்விடக்கூடாது என்பதற்காக அனைவரையும் ஒன்று திரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா உருவாக்கினார்கள். அண்ணா வழியிலே அயராது உழைப்போம் என்று சூளுரைத்து ஆதிக்க தன் சமுதாயத்தை உருவாக்குவோம், இந்தி திணிப்பை எண்ணி எதிர்ப்போம், வன்முறை எதிர்த்து வறுமையை எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்ற 50 முழக்கங்களை எதிரொலித்து அந்த முழக்கங்களின் கீழே, அந்த பதாகையின் கீழே எல்லோரையும் ஒன்று திரட்ட வேண்டும் என்று எண்ணிய போது உங்களை எல்லாம் நான் நினைத்து கொண்டாவில்லை. நீங்களும் இருந்தால் நாம் திரட்டியுள்ள இந்த வலிவு மேலும் பொலிவு பெறுவேன் என்று எண்ணிய காரணத்தால் தான் மேலும் பொலிவு தரத்தக்க அளவுக்கு இந்த வலிவை பெருக்கி, அப்படி வலிவை பெருக்கிய போது எங்களை நெருங்கில் ஏமாற்றி விடாமல் நாங்களும் உங்களோடு வருகிறோம் என்று சொல்லி நாங்களாகவே இருப்போம். நாம் நம்முடைய வழியை பெரியார் வழியாக உருவாக்கி நடத்துவோம் என்ற வகையிலேதான் இன்றைக்கு சமுதாயத்துறையில், இலக்கியத்துறையில், அரசியல் துறையில், அத்தனை துறைகளிலும் எங்கெங்கே திராவிட சமுதாயத்திற்கு ஏற்ற பெற்றியும் உருவாக்க முடியுமோ அதை நாம் நிச்சயமாக உருவாக்கிய தீர்வோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்பொழுது நிரம்ப ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியில இருந்து இந்த திராவிட சமுதாயத்தினுடைய கீர்த்தியை நிலைநாட்டவும், திராவிட சமுதாயத்தினுடைய பெருமையை யாராவது செய்து குறைக்க எண்ணினால் அவர்களுக்கு புத்தி புகட்டவும் நாங்கள் தயார். ஏராளமான லட்சக்கணக்கான மனிதர்கள் தயார் என்று கட்டுகின்ற அந்த நிலைமை இந்த முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அந்த